Record. फूलों की तरह खिलते देखा, तारों की तरह चमकते देखा। माँ तेरी मीठी खुशबू से मधुबन सारा महका था। माँ तेरी मीठी खुशबू से मधुबन सारा महका था। वो प्यार का सागर छलका था, सबकी पीड़ा हरते देखा, सबकी पीड़ा हरते देखा। फूलों की तरह खिलते देखा, तारों की तरह चमकते देखा। सबके आंसू तुमने पोंछे, पर तुम ना हरगिज रोई थी। सबके आंसू तुमने पोंछे, पर तुम ना हरगिज रोई थी। गंभीर धीर ममता मूरत, सब में खुशियाँ भरते देखा, सब में खुशियाँ भरते देखा। फूलों की तरह खिलते देखा, तारों की तरह चमकते देखा। जब तुम धरती पे चलती थी। Om Shanti, Sister Jayanti, Om Shanti, Sister Runa. and welcome to everyone. So today, of course, Sister Jayanti will revise the Murli of 9th of June, 9 ஜூன் வருது. but just to give a little மம்மானுடைய ஒரு அறிமுகம் கொடுக்கலாம் என்று பார்க்கிறேன். மம்மா ஞானத்துக்கு வந்தது பற்றி எனக்கு சொன்னால் மம்மாவினுடைய நினைவு கூட இருக்குது. அதனால ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், மம்மானுடைய தந்தை வந்து இறந்துட்டார். மம்மா இளம் வயசுல இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல மம்மாவினுடைய ஆன்டி, அவரோட அங்கிளும் கூட இறந்துட்டார். அப்ப அவர்களுடைய அம்மாவனுடைய தாயும் அவங்களுடைய ஆன்டியும் அவர்களுக்கு அதனால துன்பம் இருந்தது. அப்ப வந்து ஒரு தாயோட வாழ போயிருந்தார்கள். அதனால அப்ப அவர்களுடைய வீடு வந்து பிரம்ம பாபாவுடைய வீடுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்ப அம்மாவுடைய ஒரு சகோதரி இன்னொரு சிஸ்டர் கூட இருந்தார்கள். அப்ப அவர்கள் எல்லாருமே ஜசோதம் மாதா என்னுடைய பக்கத்துல தான் எல்லாருமே. இப்ப பார்வதி என்ற ஒரு சிஸ்டர் அவர்கள் வந்து விளங்கப்படுத்தினார்கள் அம்மா பாபாவுக்கு எவ்வளவு துன்பம் இருக்குது என்று சொன்னால். பிறகு யசோதா மாதா வந்து சத்சங்கத்துக்கு அழைச்சார்கள் அம்மாவுடைய தாயையும் அம்மாவுடைய ஆன்டியையும். பிறகு அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு வந்து அவர்களுடைய முகம் வந்து அந்த துன்பம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அம்மா பார்த்தார்கள். அப்ப அம்மா என்ன நினைச்சேன்னு சொன்னா, என்ன நடந்ததுன்னு அம்மாவுக்கு ஒரு சிந்தனை. அப்ப பிறகு அம்மாவுடைய அம்மா வந்து அம்மாவுக்கு விளங்கப்படுத்தினார்கள். பிறகு
பிறகு பாபா மம்மா பார்த்தார், மம்மா பாபா பார்த்தார்கள். அப்போ அந்த நீண்ட காலம் பிரிந்த உணர்வு இருந்தது. அதனால மம்மானுடைய தந்தை இறந்ததுக்கு பிறகு இன்னொரு தந்தையை மம்மா பெற்றுக்கொண்டார்கள் உடனே அந்த துன்பத்துல இருக்கும் பொழுது. அதனால ஜெயந்திபன் அது மம்மானுடைய கதைகளும் பகிர்ந்து கொள்வார்கள். முதல்ல நேற்றைய முரளி ரிவைஸ் பண்ணுவார்கள். ஓம் சாந்தி. அதனால இந்த படம் நான் மம்மாவோட அந்த படத்தை பார்க்கும் பொழுது மம்மானுடைய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயந்திபனுக்கு பின்னால இருக்கிற படம் மம்மா கராச்சிக்கு மூவ் பண்ணதுக்கு பிறகு. அப்ப மம்மாக்கு ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அப்ப ஒரு குமாரியாக இருந்தார்கள் மம்மா. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்க பார்க்கும் பொழுது 18 மாசத்துக்கு பிறகு மம்மா குமாரியே இல்லை. என்ன சொன்னால் மம்மா ஒரு மாற்றம் இல்லையா, ஒரு தாயாகிட்டார்கள். தாயினுடைய அந்த ரூபம் இருந்தது. அதனால அந்த விழிப்புணர்வு தான் அது உடல்லையுமே மாற்றத்தை கொண்டு வருது இல்லையா. அது ஒரு விஷயம். மம்மானுடைய அந்த மாற்றத்துல குமாரியில இருந்து தாய் ஆக மாறுறது இல்லையா, அது கூட ஒரு அற்புதம் தான். குறுகிய காலத்துல பாபாவால் அவர்கள் மம்மாண்டு கூப்பிடப்பட்டார்கள். என்னென்னு சொன்னால் டிரான்ஸ் மெசஞ்சர் மெசேஜ் வந்தது. இது வந்து இவர்கள் தான் சரஸ்வதி, இவர்கள் தான் ஜெகதம்பாள், இவர்கள் தான் மம்மா இந்த தாய்மார்களை பராமரிக்கிறதுக்கு இந்த இயக்கத்துல. அதனால டிரான்ஸ் மெசஞ்சர் மட்டுமில்ல, பிரம்மா பாபா சொன்னார் இப்பல இருந்து பாபா உங்களை மம்மா என்று கூப்பிடுவாருண்டு. மம்மா சொன்னார்கள் இல்ல நான் உங்களுடைய குழந்தை. அப்ப பாபா சொன்னார் இல்ல இல்ல நீங்க இண்டையில இருந்து நான் உங்களை மம்மாண்டு தான் கூப்பிடுவேன். பாபா சொன்னதுனால அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இல்லையா. அதனால அந்த பௌதிகமான மாற்றம் மட்டும் கிடையாது, பேர்ல மாற்றம் கிடையாது, பேர்ல மட்டும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் செய்தது முரளி கேட்கும் பொழுது அதை கேட்கறது மட்டுமில்ல, அதை வந்து முழுமையாக கிரகிச்சு பாபா என்ன சொல்கிறாரோ அதன்படியே நடந்து கொண்டார்கள். முரளியில் என்ன சொல்லப்படுதோ அதனுடைய சுரூபமாக ஆகினார்கள். அவர்கள் தான் அதை விளங்கப்படுத்தினார்கள் இல்லையா. நிறைய குமாரிகள், வயதானவர்கள் எல்லாருமே இருந்தார்கள். மம்மாவோட வயதானவர்கள் எல்லாம் அங்க இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மம்மாட்ட வருவார்கள், எப்படி நீங்க பயிற்சி செய்கிறீங்க என்று கேட்பார்கள். அப்ப மம்மா விளங்கப்படுத்துவார்கள் படிப்படியாக என்னதான் என்ன பயிற்சி செய்யறேன்னு. அதனால அந்த பராமரிப்பினுடைய பாகம் மம்மா என்ற பட்டம் வழங்கப்பட முதலே அவர்கள் ஆரம்பிச்சிட்டார்கள். அதனால வேலை அந்த மம்மா வந்து நாடகம் வந்து மம்மா அந்த பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த பட்டத்துக்கு முதலே மம்மா வந்து அந்த பராமரிப்பினுடைய பாகத்தை நடிக்க தொடங்கிட்டார்கள். பிறகு சரஸ்வதி, பிறகு ஜெகதம்பாள். ஆனா பல பேர் சொல்லுவீங்க அவர்கள் வந்து இறந்துட்டார்கள் என்னண்டு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்னமும் பல சேவைகள் நடக்குது. ஆனால் நீங்க சேர்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாபாட்ட தான் எல்லாமே வந்திருக்குது. ஆனால் மம்மா தான் அந்த உதாரணம். எல்லா தாதிமார்களுக்குமே கூட என்ன சேவை தாதிமார்கள் செய்தார்களோ அதுக்கான ஆசீர்வாதம், அவர்களுடைய சேவையினுடைய ஆசீர்வாதம் கூட மம்மாவுக்கு தான் போய் சேரும். இந்த சீனியர் சிஸ்டர்கள் மொயினி தீதி, சுதேஷ் தீதி, டாக்டர் நிர்மலா, சக்கரதாரி தீதி, இவர்கள் எல்லாருமே இவர்களுடைய பராமரிப்பு வந்து மம்மாட்ட தான் அவர்களுக்கு கிடைச்சது. அவர்கள் எப்பொழுதுமே மம்மா பற்றி பேசிக்கொள்வார்கள். மம்மா தான் அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்தார்கள், அவர்களை சரணடைய வைத்தார்கள். அதனால இப்ப இந்த சேவை நடக்கிறதுக்கு எல்லாமே விதையை வந்து மம்மா தான் விதைத்து. அதனால இப்ப நடக்கிற சேவை எல்லாத்துடைய ஆசீர்வாதமும் அம்மாக்கு போய்த்தான் சேரும். எல்லா ஆசீர்வாதங்களும் பாபாக்கு போய் சேர்ந்தாலும்
மம்மாவுக்கான ஆசீர்வாதங்களும் அதுல இருக்குது. இப்ப சேவை நடக்கிறதுன்னு சொன்னா அந்த சேவையின் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ற அந்த ஆசீர்வாதத்துல பெரும்பங்கு அம்மாவுக்கு போய் சேரும். அதனால நாங்க வந்து கணக்கிட முடியாது எவ்வளவு சேவை நடக்குது என்றது எல்லாமே. அம்மா எல்லாருக்குமே தூய்மைக்கான ஒரு ஊக்கம், உற்சாகம், சரணடை, இறைவனுக்கு சமர்ப்பணமாக இருக்கிறதுக்கான உதாரணம். நேற்று முரளியில பாபா சொல்லியிருந்தார், உடனடி தானம் மகா புண்ணியம். அதனால நீங்க வந்து சிந்திக்கிறது இல்ல, 2 தடவை சிந்திக்கிறது இல்ல. பிரம்மா பாபா மட்டும் இல்ல, அம்மாவும் கூட அதைத்தான் செய்தார்கள் இல்லையா? நம்ம அம்மாவுக்கு ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் என்னன்னு சொன்னால் அதை வந்து முறிச்சு கொண்டு திருமணம் ஆகல, ஆனால் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நிமிஷத்துல அதை விட்டுட்டு பாபாட்டே வந்து சரணடைஞ்சிட்டார்கள். அதனால அந்த தெளிவு எங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரம்மா பாபாட்டே எவ்வளவு தெளிவு இருந்ததோ அதே தெளிவு அம்மாட்டையும் இருந்திருது. பிரம்மாபானுடைய பாத சுவடுகளை பின்பற்றது, சிவபாபானுடைய பாத சுவடுகளை பின்பற்றுறது மம்மா தான். அதனாலதான் அவர்கள் 1வது இலக்கம் 2வது இலக்கம் என்று இருக்குது. உதாரணம், ஒரு அற்புதமான உதாரணம். விசேஷமாக எல்லாருக்குமே அதாவது வந்து பிரம்மா பாபா வயதானவர், உலகம் எல்லாம் பார்த்தவர், திருமணம் செய்தவர், குழந்தைகள் எல்லாம் இருக்குது. மம்மா ஆனால் குமாரி, அவர்களுக்கு உலகத்தை பற்றி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது இல்லையா? சின்ன வயசு. ஆனாலும் எல்லாத்தையுமே துறந்துட்டு பாபாக்கு சமர்ப்பணமானார்கள். அதனால பந்தனங்கள் இருக்கையில முழுமையாக சமர்ப்பணமாக இருந்தார்கள். அதனால மம்மா எப்படி இருந்தாரோ அப்படியேதான் வந்தார்கள். எதையுமே கொண்டு வரையில. பாபா தன்னுடைய எல்லா செல்வத்தையுமே கொண்டு வந்தார்கள். அதனால எப்படி சிவ பாபா எல்லாருக்குமே அந்த உயர்ந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் என்றதுக்கான உதாரணம் தான் வெளிப்படையானது. அல்லது லௌகீக சூழல்களினால எதுவும் தங்கி இருக்கிற, நீங்க வெறுமையாக வந்திருந்தாலும் லக்ஷ்மி ஆகலாம். உங்களுடைய பொக்கிஷங்களோட வந்தாலும் கூட நீங்க நாராயணனாக ஆகலாம். அதனால இது ஒரு சிறந்த உதாரணம். பிரம்மபாபாவுக்கு நிறைய காட்சிகள் கிடைத்தது. அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு காட்சியும் இல்லை. ஞானமும் யோகத்தினாலே தான் அம்மா அந்த நிலையை அடைந்தார்கள். அதனால அந்த வேறுபாடு இருக்குது இல்லையா? வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது, எந்த ஒரு கேள்வியும் இல்லை இதுல. அதனால நேற்றைய முரளி மறுபடியும் ஒவ்வொரு முரளியுமே சக்தி வாய்ந்த முரளிதான். ஆனால் நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். நேற்று முரளியிலிருந்து கொண்டு வந்து உங்களுடைய பிறப்பு உரிமை, நீங்கள் தான் சுயராட்சிய அதிகாரி. அதனால நீங்கள் பாபாட்ட வந்த உடனேயே பாபா உங்களை ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்குறார். உங்களுக்கு வந்து உங்களுடைய பூர்வ மத்தியில உங்களை அமர வைக்கிறார். அதனால உங்களை சுயராட்சி அதிகாரியாக ஆக்குறார். உங்களுடைய புலனங்கங்களுக்கு அதிகாரிகள் ஆக்குறார். எந்த அளவுக்கு நான் அந்த பிறப்புரிமை எடுக்கிறேனோ, ஒளியையும் சக்தியை நிரப்புறேனோ, அந்த அளவுக்கு எனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? அப்ப எப்படி நான் ஒளியையும் சக்திகளையும் எடுக்கிறதுக்கு தான் பாபா சொன்ன பதில் சுயராட்சி அதிகாரியாக இருக்கிறது. பாபாட்ட இருந்து சக்திகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த பூர்வ மத்தியில இருந்தால் நீங்கள் சுயராட்சி அதிகாரியாக இருக்கலாம். அதுக்கு பிறகு ஒளி கிரீடம். ஒளி கிரீடம் எங்கிருந்து வந்தது? தூய்மையினுடைய கிரீடம் தான். ஆனால் தூய்மை எங்கிருந்து வருது? பாபா நேற்று சொல்லியிருந்தது, மனம். இறைவனிடமிருந்து சக்தியை பெற்றுக் கொள்றதுக்கு மனம் முக்கியம். அதனால மனம் தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து எல்லா சக்திகளும் கிடைக்கும். அதனால இது ஒரு நல்ல ஒரு தொடர்பு. லேசாக ஒளியாக இருக்கிறது பற்றி பிறகு பாபா சொன்னது, அந்த லேசாக ஒளியாக இருக்கிறதோட நீங்கள் தேவதையாக ஆக்குவீர்கள் என்று. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், பிரம்மாவினுடைய பாத சுவடுகளை, சிவபாபாவினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடக்கணும். சிவபாபாவுக்கு பாத சுவடுகள் இல்லை,
அதனால பிரம்மா பாபானுடைய பாதசுவடுகளை பின்பற்ற வேணும், சிவபாபானுடைய பாதசுவடுகளை பின்பற்ற வேணும். சில நேரத்துல நாங்க சொல்லுவோம் தந்தையை பின்பற்ற சொல்லி என்று. அப்ப பல பேர் கேட்பார்கள் எந்த தந்தை என்று. நாங்கள் பிரம்மா பாபா என்று சொல்லுவோம். என்று சொன்னால் அவர் நீங்க பார்க்க முடியுது இல்லையா? ஆனால் சிவபாபாவையும் நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டியிருக்கு. சிவபாபா பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் வந்து சரீரமற்றவர், அதனால் அவர் எங்களையும் அப்படி ஆக்குறார். ஞானக்கடல், அவர் எங்களை மாஸ்டர் ஞான கடல்களாக ஆக்குறார். நன்மை செய்பவர். அப்ப நான் மாஸ்டர் நன்மை செய்வனாக இருக்க முடியுமா? தொடர்ந்தும் நன்மையே கொடுத்து கொண்டு எல்லாருக்குமே பாபா எங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறார். அதனால முதலாவது முக்கியமான விஷயம், நான் வந்து என்னுடைய மனதை புத்திய தெளிவாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க முடியுமா? அது இப்போ என்னுடைய மனதில் என்ன போய்கொண்டிருக்குது, எந்த அளவுக்கு வீணானது இருக்குது, இருக்கக்கூடாது இல்லையா? வீணானது எல்லாமே கடந்ததாக இருக்குது. ஆனாலும் வீணான எண்ணங்கள் இருக்குது, அல்லது குறைஞ்சது அல்லது நிறைய வீணான எண்ணங்கள் இருக்கு. ஏன், என்ன, எப்படி எப்படி என்றது இது எல்லாமே வீணான எண்ணங்களை உருவாக்குது. அதனால பாபா சொன்னது, இந்த வீணான எண்ணங்களை எல்லாத்தையுமே வச்சிருந்தால் நீங்க எப்படி தேவதை ஆகுவீர்கள்? இந்த சுமையை சுமந்தால் எப்படி உங்களால பறக்க முடியும்? அதனால வீணானதை நீங்கள் வந்து முடிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால தூய உணர்வுகள் நல்லாசிகள் மட்டுமே கொண்டிருக்கிற அந்த மனதுதான் தேவை. அதனால அதுதான் முக்கியம். என்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், உணர்வுகள் இனிமை நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, மதிப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், எல்லாருக்குமே நல்ல உணர்வுகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதனால நான் என்னுடைய மனதை மிக மிக தெளிவாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். நான் தேவதையாக வேண்டும் என்றால், பிறகு புத்தி ஒன்று வந்து எண்ணங்களோட தொடர்பட்டது. என்னொன்று புத்தியினுடைய பாடம் என்னன்னு சொன்னால், புத்தி என்றது ஒரு பாத்திரம். அப்ப அந்த பாத்திரத்தை நான் என்ன போடுறேன்? நான் வந்து புற சொல்ற எண்ணங்களை போடுறேனா? பாபா சொல்றார், மற்றவர்களை பார்க்காதீர்கள் என்று. நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கலியுக பழக்கம். நாங்கள் வந்து எப்பொழுதுமே கொண்டு திரிகிற பழக்கம். அந்த பழக்கம் இருக்குதா இன்னமும்? நல்லதை பாக்குறதுக்கு பதிலாக, ஒளிய பாக்குறதுக்கு பதிலாக நான் நிழலை பாக்குறேனா? அது இப்ப நடைமுறையில இருக்குது இல்லையா? பாபாட்ட நாங்கள் வரும் பொழுது யாருமே வந்து முழுமை இல்லை, எல்லாருமே தமோ பிரதான் தான். நாங்க சதோ பிரதான் ஆகிறதான் எங்களுடைய பயணம். மம்மா வந்து வேகமாக செய்தார்கள், பிரம்மா பாபா வேகமாக செய்தார் அந்த பயணத்தை. ஏன் மம்மா போனார்கள் என்று சொன்னால், அதுக்கான காரணம் நாங்கள் வந்து பிரம்மா பாபாவை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? பாபாவினுடைய முயற்சி குறைந்தது என்றது இல்லை. ஆனால் அவர் அந்த அந்த கிட்ட இருந்தவர்கள் இறந்ததுக்கு பிறகும் எப்படி ஸ்திரமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, இதெல்லாம் பிரம்மா பாபா உதாரணப்படுத்தினார். மம்மா போன பிறகு எப்படி பிரம்மா பாபா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார், பிறகு எப்படி இரட்டை பாகம் நடித்தார், தாயாக தந்தையாக. இதெல்லாம் பிரம்மா பாபா செய்ய வேண்டி இருந்தது. அதனால நாடகத்துல அதெல்லாமே வந்து நிச்சயிக்கப்பட்டிருந்தது. பிரம்மா பாபா வந்து எங்களுக்கு இது எல்லாத்தையுமே செய்து காட்டினார், நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றது, பிரம்மாபாவனுடைய தரம் என்ன என்றதை. எங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது, சக்திகள் நிறைய இருக்குது. முதலாவது முக்கியமான பாவம் பிரித்தறிகிற சக்தி. ஏனென்று சொன்னால், பிரித்தறிகிற சக்தி இருந்தால்தான் சரியான நேரத்துல சரியான சக்தியை பயன்படுத்த முடியும். அப்ப நான் ஒன்றை வந்து நான் எதிர்த்து கொண்டு அதுக்கு முகம் கொடுக்கறது இல்லை. நான் வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக, சகித்து கொள்றதுக்கு பதிலாக ஒன்றை எதிர்க்கிறேனா, அல்லது நான் வந்து ஒன்றுக்கு முகம் கொடுக்கறதுக்கு பதிலாக சகித்து கொள்ளுறதா, இது எல்லாமே எங்கெங்க என்னென்ன சக்திகளை பயன்படுத்த வேணும். சில நேரத்தில் அது எல்லாமே குழம்பி போகுது இல்லையா? எல்லாமே கலக்கப்பட்டுடுது. அதனால பிரித்தறிகிற சக்தி, என்னுடைய புத்தி தெளிவாக சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் அது சரியாக புத்தி வந்து வேலை செய்யும். மற்றவர்களுடைய ஆதிக்கம் புத்தியை தெளிவற்றதாக ஆக்குது. ஒன்று உன்னுடைய சொந்த பலகீனம், வீணானவற்றையும் எதிர்மறையானதை நான் எனக்குள்ள கொண்டிருக்கல, என்னுடைய புத்தி மாசுபடுது. இன்னொரு விஷயம், மற்றவர்களுடைய
விஷயங்களை நாங்க பாக்குறதுனால அதனால ஆதிக்கத்துக்கு உட்டாக்குறோம். சில பேரோட நீங்க போய் கொஞ்ச நாள் நேரத்தை செலவழிங்கோ, செலவழிச்சு அவர்கள் என்ன வார்த்தைகள் பேசுறார்களோ அதை நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நாள் கூட தேடிங்கண்டா உங்களுடைய வார்த்தை மட்டுமில்ல, உங்களுடைய எண்ணங்களும் வந்து அவர்களை போலே சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் இது அதனாலதான் அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பாபானுடைய ஆதிக்கத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுதுதான், பாபாவோட தொடர்பு இருக்கும் பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். மனிதர்களுடைய ஆதிக்கம் வந்து நிறைய இருக்குது. சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. நீங்க பாக்குறீங்க நிறைய விஷயங்களை, வீடியோ பாக்குறீங்க அல்லது ஆடியோ கேட்குறீங்க. சில பேருடைய சின்ன 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 விஷயங்களை பாக்குறீங்க. அது உங்களுடைய புத்தியில சுத்தி கொண்டே இருக்கும். இது இவர் சொன்னவர், இது இவர் சொன்னவர். அதை பற்றி நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுடைய அந்த உணர்வுக்குள்ள போக ஆரம்பிக்குது இல்லையா? நீங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க, அவர் சொன்னது சரிதான் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஞானத்தை சிந்திக்கிறதுக்கு பதிலாக அதுல மக்கள் சொன்ன விஷயத்தை சிந்திக்கல, அது அவர்களை நோக்கி கவரப்படுவீங்க இல்லையா? அதனால தெளிவான புத்தி, தூய்மையின்மை இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரம் தெளிவாகவும் இருக்க வேணும். எந்த ஒரு நிழலும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒரு நிழல் இருக்குது. அதனால நான் என்னை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய ஒளிக்குள்ள இருக்க வேணும். இறை ஒளி மட்டுமே தான் என்னில் ஆதிக்கம் செலுத்த வேணும். பாபா முரளியில் என்ன சொல்லி இருக்கிறார் அவ்வளவுதான். மற்றது நீங்க சில பேர் இது சில நேரத்துல பாபா உண்மையா இதுதான் சொன்னார் என்று மற்றாக்கள் சொல்லுவினம். அது கூட உங்களுக்கு தேவையில்லை. பாபா என்னோட நேரடியாக பேசுறார். அதனால உங்களுக்கு முரளி வாசிக்கிறவர் விளங்கப்படுத்துறது கூட உங்களுக்கு தேவையில்லை. முரளி டிஸ்கஷன் இருக்குது. அதனால ஆனால் நான் சொன்னது சிஸ்டர் ஜெயந்தி இது சொன்னாருன்னு நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது இல்ல. உங்களுக்கு முரளி கேட்கிறீங்க, பாபா உங்களுக்கு முரளி சொல்றார் இல்லையா? அதனால அந்த அளவுக்கு தான் இது. அதனால தெளிவான புத்தி இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த பிரித்தறிகிற சக்தி, தீர்மானிக்கிற சக்தி வந்து முழுமையாக தெளிவாக இருக்கும். யாருடைய ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆதிக்கம், சிஸ்டர் ஜெயந்தினுடைய ஆதிக்கம், ஜெயந்திபன் இப்படி சொல்லிட்டான்றது கூட இல்ல. உங்களுக்கு பாபா என்ன சொல்றார், உங்களுடைய அந்த நிழல். அதனால பாபா செய்த முயற்சி தான் இது. என்னன்னு சொல்லி சொன்னால், உடனடி தானம் மகா புண்ணியம். பாபா வந்து சொல்லியிருந்தால், உதாரணத்துக்கு நான் சிந்திக்க போறேன், எனக்கு தெரியும் நான் வந்து புதிய உலகத்தை படைக்க வேணும், ஆனால் இப்ப இல்ல, எனக்கு இது செய்யணுமென்று நான் வந்து இந்த விஷயங்கள் செய்யணுமென்று இல்ல சொல்லிக்கல. பாபாவுக்கு செய்தி கிடைச்சது, பாபா சமர்ப்பித்தார், உடனடியாக செய்தார் எல்லாமே. அது கேள்வி கூட இருக்கல. பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, என்ன அந்த ஏற்றுக்கொள்ற தன்மை. பாபா என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கான அந்த 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 அதுதான் முக்கியமானது. அதனால நான் பாபாவை பின்பற்ற முடியுமா? அந்த நிலையில பாபாவை பின்பற்ற முடியுமா? இன்றைக்கு நான் முரளியை கேட்கிறேன், பாபா என்ன சொல்றான்னு கேட்கிறேன். பாபா சொல்ற நீங்க தான் தேவதைகள் என்று. நான் தேவதை ஆக வேணும் என்று சொல்ல, நீங்க தான் அந்த தேவதை என்று பாபா சொல்றார். அந்த சமஸ்காரங்களை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? பாபாவுடைய ஸ்ரீமத்தாக அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? நான் வந்து ஓம் என்று சொல்லி இதுதான் நான் செய்ய போறேன், இதுதான் நான் செய்ய போறேன் ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்போ அழகான ஒரு வார்த்தை பாபா சொன்னது, சிவபாபானுடைய குணாதிசயங்கள், பிரம்மபாபாவுடைய குணாதிசயங்கள், இது எல்லாமே இல்லையா? பாபா வந்து சமர்ப்பணமாக இருந்தார், கீழ்ப்படிவாக இருந்தார். பாபாவுடைய பணிவும் கூட எப்பொழுதுமே சிவபாபாவை தான் முன்னுக்கு வைத்தார். நான் எதுவுமே செய்யல, சிவபாபா தான் இதெல்லாமே செய்கிறார். இது வந்து வாய், ஆனால் பேசுறவர் சிவபாபா. பாபா தன்னுடைய அனுபவங்களும் பகிர்ந்து கொள்கிறார், ஆனால் சிவபாபாவை தான் அவர் எப்பொழுதுமே முன்னுக்கு வைத்திருக்கிறார். அதனால எவ்வளவுதான் ஞானம் நாங்க மற்றவர்களுக்கு கொடுத்தாலும்
நான் வந்து சிவபாபாவனோட தொடர்பை கொண்டு வரணும். எங்க இருந்து இந்த ஞானம் வந்தது? தாதிமார்கள்ட்ட நாங்கள் பார்த்தோம் இது இல்லையா? ஒவ்வொருவருமே எப்பொழுதுமே இதை அப்படித்தான் சொன்னார்கள் இல்லையா? பாபா எங்களுக்கு தேவதை ஆகிறத பற்றி மட்டும் சொல்ல இல்ல. நான் வந்து என்னுடைய அந்த விழிப்புணர்வை மாற்ற வேணும். அதை நான் என்னால ஒரு நொடியில என்னால மாற்ற முடியுதா? நான் வேலை செய்கிறேன். என்னுடைய வேலை முடிஞ்சதும் நான் வந்து திரும்ப மேல போறதுக்கு என்னுடைய தேவதை உடலை எடுத்துக்கொண்டு அந்த நிலையில இருக்கிறதுக்கு, இரட்டை ஒளியாக இருக்கிறதுக்கு. அதனால ஒளி எந்த ஒரு சுமையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏன் என்ன எப்படி என்றது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அது எல்லாமே எனக்கு சுமையாக இருக்கும் இல்லையா? அதை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சுமையாக இருக்கும். பாபாவினுடைய வேலை இது எல்லாமே. நான் செய்ய வேண்டிய எல்லாமே செய்துட்டேன். அதனால நீங்க பாபா செய்வாருன்னுட்டு சும்மா இருக்கிறதும் இல்லை. நீங்க தான் செய்ய வேணும். ஆனால் அது எல்லாமே செய்ததுக்கு பிறகு நான் வந்து பாபாவோட இருக்கலாம். பாபா வந்து அந்த வேலையை செய்வார், அற்புதத்தை செய்வார். அதுதான் இங்க முக்கியம். அது பாபாவினுடைய கையில தான் இருக்குது. நான் செய்யறதெல்லாம் செய்த பிறகு மீதி பாபாவினுடைய கையில தான் இருக்குது. நான் வந்து பற்றற்றவராக விலகி இருந்தால் போதுமானது. இல்லை நான் தொடர்ந்தும் சிந்திச்சு கொண்டிருந்தால் என்ன இது என்ன இது என்ன இது என்று அது வந்து மற்றவர்கள் அவர்களுக்கான விஷயத்தை தான் செய்கிறார்கள் இல்லையா? அதனால எனக்கான வேலை என்னன்னு சொன்னால் நான் வந்து விலகி இருக்கிறதான். அந்த மாதிரி லேசாக ஒளியாக ஒரு வினாடியில ஆக முடியுமா என்னால? இந்த பயிற்சி முக்கியம் இல்லையா? அப்ப நான் வந்து எப்பொழுதுமே எல்லாத்துல இருந்துமே விட்டுட்டு லேசாக ஒளியாக இருக்கிறத பயிற்சி செய்யாதான் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது திடீரென்று ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கடைசி பரீட்சை ஒரு வினாடியில தான் வரும் இல்லையா? அப்போ அந்த நேரத்திலே என்னால வந்து இதை செய்ய முடியுமா? பாபாவோட தேவதையாக லேசாக இருந்து கொண்டு ஒளியையும் சக்தியையும் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் நீண்ட காலம் எடுத்தேன் என்று சொன்ன அதுக்கு அது வந்து அந்த நேரத்திலையும் எனக்கு வந்து திடீரென்று நான் வந்து ஒரு விஷயத்துல நல்லவரா திடீரென்று இல்ல எதுவுமே முடியாது. நீண்ட கால பயிற்சி முக்கியம். அதுதான் எனக்கு வந்து என்னை தயார்படுத்தும் நான் எங்க போகணும்ன்றத. அதனால பாபாவுடைய செய்தி வந்து எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும்ண்டு, எவ்வளவு நேரம் உங்களுக்கு வேணும். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு பாபா கேட்டது. நான் வந்து சிந்திச்சேன் எப்படி நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருக்கும். அப்பதான் யோசிச்சேன் நான் அப்ப நான் எதுவுமே சொல்லல பாபாக்கு. ஏண்டா எனக்காக தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் மற்ற பிறகான தாதி இருந்தார்கள். அப்ப தாதி சொன்னார்கள் பாபாட்ட இப்ப நாங்க செய்வோம். தாதி ரெடியாக ஆயத்தமாக இருந்தார்கள். அதனால அந்த கடைசி 20 வருடம் தாதி வந்து இந்த முரளிக்கு பிறகு 20 வருஷம் தாதி எங்களோட இருந்தார்கள் இல்லையா? ஆனாலும் தேவதையாகவே இருந்தார்கள். சேவை மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள். மேலதான் இருந்தார்கள். நாங்க படுத்தோம் நடைமுறையில. நிறைய சவால்கள் இருந்தாலும் அவர்களுடைய உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. உடல் வந்து சரியாகவே இருக்கல. ஆனால் அவர்களுடைய யோக சக்தியின் மூலமாக நிறைய சேவை செய்தார்கள். அவர்கள் வந்து அப்ப தாதி அப்பயே சொன்னாங்க பாபா நான் ரெடி என்று, நான் வந்து தயாராக இருக்கிறேன். அதனால நாங்கள் எல்லாருமே இப்ப பாபா தனியாக போயிட்டு போக மாட்டார். மூதாதை ஆத்மாக்கள் எல்லாருமே தயாராக இருந்தாலும் நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதனாலதான் எங்களுக்கு இந்த நேரம் நாங்க வந்து இப்ப இந்த நேரத்தை கொஞ்ச காலம் தான் இருக்குது, அதை நாங்கள் சரியான வழியில பயன்படுத்த வேணும். பிறகு பாபா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல கூட பாபா சொல்லி இருந்தது, நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை செய்யறீங்க, எதிர்காலத்துக்கு இந்த சேவை தேவையுண்டு. அப்போ ஒரு கேள்வி அங்க இருந்தது, அதுக்கு இன்னமும் பதில் இல்லை என்று நினைக்கிறேன் நான். உலகத்துல எல்லாமே அந்த நிர்வாகத்துல தான் தங்கி இருக்குது. அப்ப பாபா சொன்னார் நீங்க இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று.
அஹ் அதே நேரம் எதிர்காலத்திலேயும் உங்களுக்கு அது தேவை என்று சொல்லியிருந்தார் இல்லையா? அது கடைசி நேரத்துக்கா அஹ் அந்த நேரத்துல வந்து அஹ் மாற்றத்துக்கு, சக்தி மாற்றத்துக்கு யாருக்கு அது கடைசி நேரம், அது நாடகம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேணும். பாபா எதிர்காலத்துக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது என்ன நடக்கும் என்றது எதிர்காலம் நாடகம் எங்களுக்கு சொல்லும். ஆஹ் ஆனால் ஆஹ் அந்த முகாமையாளர்களாக இருப்பவர்களுக்கு, நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க வந்து சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்க வந்து நிர்வாகத்துல ராஜா இருக்கும் பொழுது அங்க ஆலோசகர்கள் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே தேவையில்லை. அதே போல பாபா வந்து தெளிவான வழிமுறைகளை எல்லா கிளைகளுக்கும் சொல்லியிருந்தார். அதனால ஒவ்வொரு கிளைகளுக்கும் வந்து ஒன்று பாபா சொல்லியிருந்தது, மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்குங்கள். அதனால நீங்க உங்களுடைய என்ன தொழில இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சேவை செய்யறத பற்றி, இன்னொன்று இந்த நேரம் வந்து ஆத்மீயத்துக்கான தேவை இருக்குன்றதை அவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மூன்றாவது வந்து எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பிராமணர்கள் ஆகையில அல்லது இறை மாணவர்கள் ஆகையில என்றாலும் அந்த இறை பணியில வந்து உதவி செய்வர்களாக இருக்க வேணும். நாலாவது வந்து மற்றவர்களை நீங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே பிரிஞ்சிருக்கிறீங்க, இப்ப அவர்களை நெருக்கத்துக்கு கொண்டு வர வேணும். அதனால எல்லாருமே ஒன்று சேர வேணும். எல்லாரும் எல்லாரையுமே ஒரே சமமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது தாண்டி சர்வதேச ரீதியாக சேவை செய்ய வேண்டும் இல்லையா? தேசிய ரீதியாக பிறகு சர்வதேச ரீதியாகவும் சேவை செய்ய வேண்டும். அது கூட அவர் சொல்லியிருந்தார். அது இன்னமும் இருக்குது, இன்னமும் செய்ய வேண்டி இருக்குது நிறையவே. அதனால நான் பார்க்கிறேன்னு சொன்னா இன்னும் நிறைய நாங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. பிறகு பாபா வந்து மீடியா, அதனால நாங்க பாக்குறோம் இல்லையா? ஷிலுபன் அந்த நேரத்துல ஒரு சேனல்ல வந்து இது ஒவ்வொரு தலையங்களுக்குள்ளேயும் பேசி கொண்டிருந்தார்கள் பாபாண்ட ஞானத்தை. அவர்கள் தான் அந்த நேரம் அதை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். மும்பையில போய் நிறைய ரெக்கார்டிங் எல்லாம் செய்து ஒவ்வொரு நாளும் நிறைய ஒரு சேனல்ல போய் கொண்டிருந்தோம் அந்த நேரம். அப்ப பாபா சொன்னார், அது டிவியில, அதுக்கு பிறகு இப்ப நீங்க பத்திரிகைகள்ல, இப்ப பத்திரிகைகள்ல கூட நிறைய விஷயம் நடக்குது இந்தியாவில. உங்களை எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் பேப்பர், டெய்லி கார்டியன் ஒரு நியூஸ் பேப்பர் டெல்லியில போறது. டெல்லியில அதுல வந்து ஒரு பக்கம் வந்து வேற பேர் எழுதின இதுல வந்து இருந்து ஒரு பாபாவுடைய ஞானம் தான் நேரடியாக இல்லை என்றாலும் அது இப்ப நடந்து கொண்டிருக்குது. டெல்லியில உள்ள ஒரு நியூஸ் பேப்பர்ல, ஒரு பத்திரிகையில வந்து, அதனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுல வந்து பிரிஜ் மோகன் பாயினுடைய விஷயங்கள் இருக்குது. அதனால நிறைய நிறைய வெளியீடுகள் வந்து பத்திரிகைகள்ல வந்து கொண்டிருக்குது. ஆத்மீக முக்கியத்துவங்களை பற்றி நாங்கள் எழுதுறோம், அது எல்லாமே இருக்குது செய்தித்தாள்கள்ல. பாபா நிறைய விஷயம் எங்களுக்கு செய்ய சொல்லி இருக்கிறார். அது எல்லாமே நடந்து கொண்டிருக்குது பாரதத்துல. தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களைத்தான் அதை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால பாபாவினுடைய கடைசி ஊக்கம், உற்சாகம் இதுதான். அதனால நாங்கள் வந்து முன்னேற வேணும். பாபா சொல்லியிருந்தார், வீணான எண்ணங்கள் தான் உங்களுடைய முயற்சிக்கு தடையாக இருக்குது. உங்களால அந்த வேகமான முயற்சியை செய்ய முடியாமல் இருக்குது என்று. பாபாவினுடைய வழிகாட்டல்களை நீங்க பின்பற்றினீங்க என்றால் அந்த முயற்சி வந்து கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. தடைகள் அற்றவர்களாக இருப்பீர்கள். நிறைய விஷயங்களை உங்களால இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால பாபானுடைய நேற்றைய முரளி அந்த ஊக்கம், உற்சாகம் தேவதை ஆகிறதுக்கானது. தேவதை 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 லேசாக ஒளியாக ஆழ்ப்பதன் மூலமாக மனம் புத்திய
தெளிவாகவும் சுத்தமாகவும் வச்சிருக்கதன் மூலமாக அதனால படிப்படியாக பாபா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதனால நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஜெயந்திபன். நல்லது. நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. அந்த நேரத்துல நீங்க பதில் சொன்னீங்களா இல்லையாண்டு. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க என்ன நடந்தேன் பாபா கேட்ட கேள்விக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மம்மா சரீரம் விட்டதுக்கு பிறகு சந்திரிதாதி இருந்தார்கள். பாபா வந்து 4 மணிக்கு அனுப்புவார்கள் இல்லையா? அப்ப அவர்கள் தான் மம்மா சரீரம் விட்டார்கள் என்று வந்து பாபாட்ட சொன்னார்கள். அதுக்கு பிறகு பாபா வந்தார். பாபா பார்த்தார். அவர்கள் வந்து பறந்துட்டார்கள் என்று. சந்திதாதி என்ன சொன்னால் பாபாவுடைய ஸ்திதி எப்படி இருந்தது என்று. அவர் அதனால பாதிக்கப்பட இல்லை. பாபா தான் என்ன செய்யணுமோ அதை செய்தார். அவ்வளவுதான். அது பிரம்மா பாபானுடைய அந்த நிலை நீங்க விளங்கப்படுத்தும் பொழுது அது கூட அது கூட அவருடைய ஸ்திதியை வெளிப்படுத்துகிறது இல்லையா எங்களுக்கு. அது பிரம்ம பாபாவுக்கு ஒரு பரீட்சை இல்லையா? என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அதனாலதான் பிரம்ம பாபா சரீரம் விடும் பொழுது சிவபாபா உதாரணம் சொல்லியிருந்தார். நீங்க பாத்தீங்க இல்லையா? அம்மா போகும் பொழுது பிரம்ம பாபானுடைய ஸ்திதி எப்படி இருந்ததோ அதே போல பிரம்ம பாபா சரீரம் விட்டதுக்கு பிறகு எப்படி நீங்க வந்து குழம்பலாம். அதனால பாபா அவரை உதாரணமாக காட்டினார் இல்லையா? அதனால கோவிட் டைம்ல நான் ஒரு விஷயம் வாசிச்சேன். அம்மாவினுடைய புத்தகம் ஒன்று மதுபன்ல இருந்தது. அந்த 13 நாள் போக் அம்மாக்கு ஒஃபர் பண்ணப்பட்டது. அந்த அந்த செய்திகள் அதுல வந்து நிறைய ஆழமான விஷயம் இருந்தது. ஒன்றில வந்து அம்மா சொன்னது பாபா வந்து யோகத்துல இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோகத்துல இருக்க சொல்லிட்டு பாபா சொல்லியிருந்தார். நீங்க அந்த அளவுக்கு யோகம் செய்யணும். சிவபாபா அவங்கள அம்மாவை திருப்பி அனுப்பணும். அனுப்புற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த யோகம் செய்யுங்கொண்டு பாபா சொல்லியிருந்தாரு. அதனால ஒரு நிலையில அம்மா வர்றதை பார்த்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நான் கூட சிந்திப்பேன் எப்படி அவர்கள் அப்படி பார்த்திருக்க முடியும் என்று. அம்மா என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் என்ன நடந்தது டிரான்ஸ் மெசஞ்சர் மூலமாக அம்மா என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் பாபா எனக்கு சொன்னார் மேல இருந்து கொண்டு எல்லாரும் உங்களோட ஞாபகப்படினம் நீங்க கீழே போறீங்களான்னு. பாபா அம்மா சொன்னார்கள் இல்லையண்டு. பாபா சொன்னார் உங்களை அவர்கள் ஞாபகப்படுத்துறார்கள் நீங்க போகணும் என்று. அப்ப அம்மா வந்தார்கள். அந்த உடம்புக்குள்ள போயிட்டு அந்த உடல் வந்து குளிர்மையாக இருந்தது. அதனால அவர்களால் அந்த உடம்புக்குள்ள இருக்க முடியல. அப்ப திருப்பி போயிட்டார்கள். அப்போ அது உண்மைதான் இல்லையா? அவர்கள் சொன்னவர்கள் உண்மையாகவே அந்த மம்மாவை பார்த்திருக்கார்கள் அந்த உடல்ல. ஆனால் மம்மா திருப்பி போயிட்டார்கள். அதனால அதனால அந்த உடல் வந்து மம்மாவுக்கு வந்து பயன்படுத்த முடியாது அந்த உடலை. அதனால மம்மாவுக்கும் அது தெரியும். அதனால கர்மம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. அதனால மம்மா போயிட்டார்கள். நம்ம வந்து முன்னோர்களுடைய குழுவில இணைந்து கொண்டார்கள். அதனால முரளியில நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. பாபா சொன்னது பிரம்மா பாபா உடனடி தானம் பற்றி தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அதனால ஜெயந்திபன் உடனடியாக தானம் செய்யறதுக்கும்
அல்லது வந்து திடீரென்று நீங்க அத ஒன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சில நேரம் நாங்கள் திடீரென்று ஒரு தீர்மானம் எடுக்க அது பிள்ளையாக இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் ஜெயந்தி என்ன சொல்றான்னு சொன்னால், என்னுடைய புத்தியினுடைய தரம் வந்து தெளிவாக இருந்தால் எனக்கு நேரமில்லை என்று அவசரமாக செய்யறது இல்ல. இது உடனடியாக செய்யறதுக்கும் அவசரமாக செய்யறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அவசரமாக செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து அது ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும். அதனால நீங்க உடனடியாக செய்ய வேணும். ஆனால் எதையுமே அவசரமாக செய்யக்கூடாது. எதையுமே அழுத்தத்தில செய்யக்கூடாது. அதனால சில நேரங்கள்ல என்னுடைய பழைய கால பழக்க வழக்கங்கள் வந்து ஆதிக்கத்தை ஆதிக்கத்தை கொண்டு வரும். அதனால நீங்க அதை நிறுத்தி பாபாவோட தொடர்பை கொண்டு பாபா என்ன ஆனால் அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் அதை நான் செய்கிறேன் என்றதுதான். எனக்கு நேரம் இல்ல என்று அவசரமாக செய்யறது கிடையாது. இல்ல, நிறைய எண்ணங்கள் வரக்கூடாது. அப்போ நேரத்தை எடுத்து ஒரு நிமிடமோ ஒரு வினாடியோ கொஞ்ச நேரம் எடுத்து பாபாவோட தொடர்பு கொடுத்து பாபா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதை உடனடியாக செய்யறது. அதனால அவசரமாக அல்லது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது சரியான தீர்மானமாக இருக்காது. அதனால பாபா சொல்கிற சில நேரங்கள்ல நீங்கள் காத்திருந்து பாருங்கள் இல்லையா? அப்போ அது சில நேரம் பாபா சொல்றார், சிலது நீங்க காத்திருந்து பாருங்க. அப்ப அது என்னன்னு கேட்க, பாபாவினுடைய தீர்மானங்கள் தனியாக இருக்கும் பொழுது நான் வந்து சமர்ப்பணமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ என்னுடைய பாபா சொன்னார் இல்லையா, நான் வந்து நான் சம்பாதிச்சது நான் அதை பாபாவுக்கு சரண் நினைக்க போறேன். இன்னொரு விஷயம் இருக்குது. தாதியினுடைய உதாரணம் சொல்றேன். தாதிக்கு நாங்க சொல்லுவோம், தாதி யார் குளோபல் ஹவுஸ பார்க்க போறார்கள், பழைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, யார் ரிசப்ஷன்ல இருக்கிறது, யார் சமையல் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. தாதி சொன்னார்கள், காத்திருந்து பாருங்கள் என்று. அப்போ குளோபல் ஹவுஸ் கட்ட தொடங்கி இதன்றைக்குள்ள எல்லாமே தனித்தனியாக அப்ப என்னுடைய தீர்மானம் அங்க என்ன இருக்குது? என்னுடைய தீர்மானம் நான் அது வந்து உடனடியாக செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய இடத்துல நாங்கள் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு கேள்வி கூட இருக்குது. என்ன வித்தியாசம்? ஆத்ம உணர்வு, இயல்பான நிலை, தேவதை நிலை, அது ஒரே நிலைதானா அல்லது அது சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்லலாமா? ஆத்ம உணர்வுன்றது நான் வந்து எனக்கு நானே ஞாபகப்படுத்துறேன். அப்ப இயல்பான ஆத்ம உணர்வு நிலை என்றால் நான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. நான் வந்து இங்க புருவ மத்தியில இருக்கிறேன், பிரகாசமாக இருக்கிறேன். அதை நான் உணரக்கூடியதாக இருக்குது. நான் என்ன செய்யறேனோ நான் இங்க இருந்து கொண்டு புருவத்துக்கு மத்தியில இருந்து கொண்டு இயங்குறேன். அவேக்த ஸ்திதி என்றது, தேவதை ஸ்திதி என்றது ஆத்மா இல்ல. நான் என்னை அந்த தேவதை நிலையில உணர்றேன். அந்த ஒளி உடல்ல என்னை நான் உணர்ந்து கொள்கிறேன். அதனால அங்கதான் நான் இருக்கிறேன் இல்லையா? பாபாவோட பிரம்ம பாபாவனுடைய தேவதை நிலையோட, அம்மாவனுடைய தேவதை நிலையோட இருக்கு. நல்லது. ஜெயந்திவன் இன்னொரு விஷயம் பாபா சொல்லி இருந்தார், நீண்ட கால முயற்சி பற்றி. அதனால அந்த முயற்சியினுடைய தரம் இல்லையா, நீண்ட காலத்துக்கு நாங்கள் செய்தாலும் அந்த முயற்சியினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றது இல்லையா? அப்ப அவர் விளங்கப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? நான் பாபாட்ட வந்த காலத்துல இருந்து நான் வந்து அந்த என்னுடைய ஸ்திதி தூய்மையிலையும் சரி, மகிழ்ச்சியிலையும் சரி, என்னுடைய பயிற்சியிலையும் சரி, பற்றற்ற நிலையில இருக்கிறதுலையும் சரி, அதுல எல்லாமே ஒரு
அந்த படிப்படியாக முன்னேற்றம் இருக்க வேணும். அப்பத்தான் கடைசி நேரத்தில் என்னால வந்து வேகமாக அதை செய்ய முடியும். அல்லது கொஞ்சம் தூய்மையில எனக்கு ஒரு கீழே போயிட்டேன், திருப்பி நான் வந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றால் அப்ப அது கஷ்டமாயிடும். அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நான் செய்ய முடியும் என்னால. ஆனால் அதுக்கு நீங்க இன்னமும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாக நீங்க வந்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால பாபாட்ட நான் வந்ததுக்கு பிறகு என்னுடைய முயற்சி சீரானதாக இருந்தால் அது நல்லது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சந்தேகம் இருக்குது அல்லது கேள்விகள் இருக்குது, மற்ற ஏதோ ஒரு காரணத்தினால அதை தாண்டி நான் இப்ப பாபாட்ட வந்துட்டேன் இல்லையா? நான் பாபாவுடைய முரளியை கேட்கிறேன், பாபாவுடைய விஷயங்களை கேட்கிறேன். ஆனால் இப்ப இந்த நிலையில இருந்து எவ்வளவு காலம் எனக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய முயற்சியை சீரானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்பத்தான் சீராக நான் வந்து முன்னேறி கொண்டு போகணும். 10 அடி முன்னுக்கு போயிட்டு 2 அடி பின்னுக்கு வர்றது, அல்லது 1 அடி முன்னுக்கு வச்சுட்டு 3 அடி பின்னுக்கு போறது, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? 10 அடி எடுத்து வைக்கிறேன், 5 அடி பின்னுக்கு வைக்கிறேன், பேந்து திருப்பி 5 அடி எடுத்து வைக்கிறேன், பேந்து 2 அடி எடுத்து வைக்கிறேன் என்றால் அப்படி கிடையாது. அதனால முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். சீராக நாங்கள் மூடிக்கொண்டு போறது, சீராக நாங்கள் முன்னேறி கொண்டு போகலாம். நாங்கள் பாஞ்சு போக வேண்டியதில்லை. தாதிமார்கள் 70 வருஷம், ஆனால் எங்களுக்கு இப்ப 70 வருஷம் கிடையாது. கண்டிப்பாக 70 வருஷம் கிடையாது இப்ப வந்தால். அதனால இப்போல இருந்து நீங்க வந்து சீராக உங்களுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும். பின்னோக்கி பார்க்காமல் சீராக முன்னேறி கொண்டு போக வேண்டும். அல்லது ஜெயந்திபன் இன்னொரு கேள்வி இருக்குது. பாபா சொன்னது நீண்ட தூர பார்வையை பற்றி. தூர பார்வைக்கு வந்து சக்தி இருக்குது, குறுகிய பார்வைக்கு வந்து பலகீனமாக இருக்குதுண்டு. அது பற்றியும் கொஞ்சம் சொல்லலாம். அது இலகு இல்லையா? மற்றவர்களுடைய அகங்காரத்தை, மற்றவர்களுடைய பொறாமைய, மற்றவர்களுடைய விஷயங்களை பார்க்கறது வந்து இலகுவாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்றதுதான் சொல்லுவோம். எந்த அளவுக்கு என்னுடைய மனம் தெளிவாக இருக்குது, என்னுடைய புத்தி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது, அதைத்தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். என்னை பார்க்க வேண்டும். அதற்கு அந்த பற்றற்ற பார்வையாளராக இருக்கிற நிலை முக்கியம். நான் இங்க இருக்கிறேன் பாபாவோட, என்னுடைய அட்டவணையை பார்க்கிறேன். எந்த அளவுக்கு என்னுடைய அட்டவணை இருக்குது, அல்லது எந்த அளவுக்கு அட்டவணையில பிள்ளை இருக்குது. நான் வந்து அதை பாபாவுடைய உதவியோட அதை பார்த்து என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அகங்காரம் எங்க இருக்குது, பற்று எங்க இருக்குது, கோபம், பேராசை, அது தெரியும் இல்லையா? அகங்காரம், பற்று, இதுதான் சூட்சமானது. ஆனால் அதுக்கு தொடர்பு இருக்குது இல்லையா? நான் பாபாவுடைய உதவி எனக்கு தேவை. பாபாவோட இருந்து கொண்டு என்னிட இருந்து என்னுடைய நான் பற்ற நிலையில இருந்து கொண்டு அதை செய்யும் பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு முரளிலையுமே பாபா சொல்ற இல்லையா, அவங்களை சோதிச்சு பாருங்கள் என்று. இன்னொரு கேள்வி. அம்மாவினுடைய போன வெள்ளிக்கிழமையில பாபா சொல்ற சிவ் பாபா இயற்கையினுடைய இயற்கையினுடைய பிரபு என்று சொல்லி இருந்தார்கள் அம்மா. அது பற்றி சிவ் பாபாவுக்கு வந்து முழு உலகையும் தூய்மையாக்குற சக்தி இருக்குது. என்னுடைய யோகம், என்னுடைய இறைவனுடைய தொடர்பு யோகத்தினுடைய நெருப்பை அதிகரிக்குது. அவர் என்னை தூய்மைப்படுத்துறார். நான் வந்து அந்த தூய்மையின் ஊடாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் முழு உலகமும் தூய்மைப்படுத்துறதுக்கு வெளிப்படை ரீதியாக தூய்மைப்படுத்த வேணும் இல்லையா? நடராயனுடைய நடனத்தை காட்டியிருக்கிறார்கள் இல்லையா? அந்த நடராயனுடைய நடனம் வந்து உண்மையாக நடக்கும்.
தத்துவங்கள் வந்து ஒரு நிமிஷம். அதுக்கு பிறகு எல்லாமே தெளிவாக இருக்கும், சமநிலையில இருக்கும். அது அந்த அவர் அதனாலதான் அவர் வந்து இயற்கையினுடைய பிரபு, தத்துவங்களுடைய பிரபு என்று சொல்லப்படுறார். எல்லாத்திலையுமே சமநிலை இல்லாம இருக்கிறத சமநிலைப்படுத்துறதுனால நாங்கள் வந்து யோகத்தினூடாக எங்களை தூய்மைப்படுத்துறோம். பாபா சொல்றார், நீங்க நல்ல அதிர்வலைக அனுப்புங்கள், இயற்கைக்கு அனுப்புங்கோண்டு, 5 தத்துவங்களுக்கு அனுப்புங்கோண்டு. ஆனால் நாங்க ஒரு கொஞ்ச நேரம் செய்யறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் அது கூட அது எங்களுக்கு இயற்கை உதவி செய்யும். கடைசி நேரங்கள்ல நான் வந்து துன்பப்பட மாட்டேன். நான் வந்து தண்ணியில மரணிக்க ஏற்பட்டாலோ, அல்லது பூமி அதிர்ச்சியில மரணிக்க வேண்டி ஏற்பட்டாலோ, அல்லது வந்து நெருப்பில மரணிக்க ஏற்பட்டாலோ, ஆனால் நான் துன்பத்தை அனுபவம் செய்ய மாட்டேன். பற்றற்று இருப்பேன், ஆத்மா போயிரும். ஆனால் யார் வந்து எல்லாத்தையுமே வந்து சமநிலைப்படுத்தி சத்திய யுகத்தை உருவாக்குறது, அது இறைவனுடைய பாகம். அதனாலதான் அவர் இயற்கையினுடைய பிரபு, தத்துவங்களுடைய பிரபு என்று அம்மா சொல்லியிருந்தார்கள். அதுதான் அவருடைய படைப்பு, மீள் படைப்பு. இன்னொரு கேள்வி இருக்குது ஜெயந்திபன். நாங்க எப்பொழுதுமே பேசுவோம் அன்பையும் சட்டத்தையும் பற்றி. அன்பு மட்டுமே இருந்து கொண்டு சில பேர் வந்து சட்டத்தை மட்டுமே பின்பற்றும் பொழுது அப்ப இது சமஸ்காரம் இல்லையா? அன்பு, சில பேர் அன்பு மட்டுமே கொண்டிருப்பார்கள், சில பேர் சட்டத்தை மட்டுமே பற்றி பேசுவார்கள். அப்போ எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, ஒரு முரளியில சொல்லியிருந்தது, உங்களுடைய சட்டம் கூட அன்பு நேசிக்கப்பட வேண்டும் என்று. அப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சூழ்நிலையில சென்டர்ல ஒங்கேயுமே நாங்க இதுல கவனம் செலுத்தணும் கூட, அன்பிலேயோ அல்லது சட்டத்திலேயோ? பாபா சொல்லியிருக்கிறார் மதுபனவாசிகள்ல நேற்றைய முரளியில கூட, சட்டத்துக்கு மேல அன்பு இருக்குது. அதனால மனித அன்பு இருந்தா அது பற்றி நான் அதை பற்றி பேச இல்ல. இறை அன்பு வந்து சத்தியமானது. அதனால நாங்கள் இறை அன்பை பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் சென்டர்ல நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், எல்லாரையுமே அன்போட ஊக்கம் உற்சாகம் கொடுத்து சட்டத்தை பின்பற்ற ஆரம்பிக்கணும். நீங்க தடியை வச்சுக்கொண்டு இதுதான் பின்பற்றணும் என்று சொன்னால் யாருமே பின்பற்ற மாட்டார்கள், சகித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் அந்த அன்பினுடைய அனுபவத்தை, இறை அன்பினுடைய அனுபவத்தை கொடுக்க வேண்டும், ஆத்மீக அன்பை கொடுக்க வேண்டும். மனித அன்பு இல்ல, ஆத்மீக அன்பு, ஆத்மீக பராமரிப்பு கொடுக்கும் பொழுது அது ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்கும். அந்த ஆத்மா வந்து சட்டத்தை பின்பற்றி நடப்பார். நல்லது. இன்னொரு கேள்வி இருக்குது. ஸ்லோகனும் ஆசீர்வாதங்களும் சேவையினூடாக அந்த பரிசு பற்றி ஜெயந்திபன், சில நேரங்கள்ல ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு பதிலாக பொறாமை இருக்குது. எப்படி நான் வந்து மற்றாக்களுடைய அந்த பொறாமையில இருந்து விடுபட்டிருக்கலாம்? மம்மானுடைய உதாரணமே உங்களுக்கு சொல்றேன். மம்மா வந்து 300 பேரோட வந்தார்கள். மம்மானுடைய பாகம் பணிவோட இருந்தது. யாருமே வந்து கேள்வி கேட்கல அந்த நிலைய, எப்படி மம்மாக்கு இந்த பதவி கிடைச்சதுண்டு, ஏன் நானுண்டு. என்னன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த பணிவு, ஏன் வந்து அவர்கள் அந்த நிலையாக இருந்தார்கள் என்றத கொடுத்தது இல்லையா? நான் சேவை செய்யும் பொழுது நானும் அதே அந்த அந்த நிலை, அந்த பணிவில நேர்மையாக அதை செய்யும் பொழுது மற்றவர்களுடைய அந்த உணர்வுகளை எனக்கு எதிராக கொண்டு வராது. மற்றவர்கள் நினைப்பார்கள் இது சரியான வாய்ப்பு என்று சொல்லி உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், அவர்களால் சரியாக செய்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்வார்கள். ஆனால்
எனக்கு அந்த ஆழமான பணிவு என்றது இல்லைன்னு சொல்லி சொன்னால் மற்றவர்கள் என்னில பொறாமைப்படுவார்கள். இன்னொரு கேள்வி ஜெயந்திபன், சரீரமற்ற நிலையை பற்றி டிராபிக் கண்ட்ரோல்ல மட்டுமா அல்லது வந்து இப்ப அந்த பாடிலெஸ் ஸ்டேஜை பற்றி எந்த நிலையில நாங்கள் பயிற்சி செய்யறதுன்றதை பற்றி நான் என்ன உணர்றேன்னு சொன்னால், பாடியில சரீரம் அற்றிருந்து கொண்டு செயல்கள் செய்ய முடியாது இல்லையா? செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் லேசாக ஒளியான சரீரத்துல என்ன செய்ய வேண்டும். அதனால சரீரமற்ற நிலை, விதை நிலை என்றது நீங்க யோகத்துல இருக்கும் பொழுது, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க யோகத்துல இருக்கும் பொழுது, அந்த 3 நேரம் டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல மட்டும் இல்ல, அதுல செய்ய முடியாது. அது என்றால் அதுக்கு நேரம் எடுக்கும். பாடிலெஸ்க்கு வாரத்துக்கு உங்களுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா? அதனால எல்லாத்தையுமே மறந்து, பௌதிக விடயங்கள் எல்லாத்தையுமே மறந்து விதையானவரோட இருக்கிறதுக்கு, பரம்தாமத்துல இருக்கிறதுக்கு நீங்க போய் வரலாம் டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல. ஆனால் அந்த நிலைய வந்து பாபாவோட தொடர்பில் இருக்கிறது பிரச்சனை இல்ல. உங்களுடைய ஒளி கிரீடத்தை, ஒளி சரீரத்தை எடுக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிலையை தாண்டி புள்ளியோட இருக்கிறதுக்கு அதுக்கு நேரமும் அந்த இடமும் வேணும். அதனால டிராபிக் கண்ட்ரோல் நேரத்துல அந்த அளவுக்கு போக முடியுமா என்றது கேள்விக்குறிதான். அதனால சனிக்கிழமை முரளியில பாபா பிரம்மாவனுடைய பொடியில இருக்கிறார். அதனாலதான் அவர் கூட பிராமணனாக அழைக்கப்படலாம் என்று இருந்தது. அப்ப அது பற்றி அன்று அப்போ பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு அது வந்து பொருத்தமா? எனக்கு கூட இது இருக்குது. இங்கிலீஷ் முறையில கூட ஹெச் இருந்தது. அதாவது வந்து அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பிரம்மா தான் பிராமணனாக இருக்கிறார். அவர் தான் முதலாவது பிராமன். அது சிவபாபாவுக்கு பொருந்தாது. அவர் தான் பிராமணர்களை உருவாக்குறார். பிராமணர்களுடைய தந்தை பிராமர் என்று சொன்னால் பிரம்மா பாபா தான் பிராமணன். முதலாவது பிராமணன். அதனால பிராமணர்களுடைய தந்தை பிராமணர் என்றது அதுதான். இன்னொரு கேள்வி இருக்குது, எந்த அளவு காட்சிகள் காண்றதை பற்றி கேள்வி தெளிவாக இல்லை. என்னன்னு சொன்னால், இந்த நேரத்துல என்னுடைய பார்வை, என்னுடைய காட்சி, நான் வந்து சத்திய யுகத்தினுடைய அந்த நிலையை வெளிப்படுத்த வேண்டும். எங்களுடைய இந்த நேரத்துலதான் எல்லாமே மாற்றம் ஏற்படுது இல்லையா? கடைசி நேரத்துல நாங்க வீட்டை போயிடுவோம் இல்லையா? அதோட முற்றுப்புள்ளி. அதனால அந்த நேரத்துக்கு பிறகு நாங்கள் கீழே வந்து எங்களுடைய அந்த தேவதை நிலையில தேவர்களாக சத்தியயுக நிலையில இருப்போம். அதனால இப்ப நான் என்ன செய்யறேன்ன்றதுதான் அந்த மாற்றத்தாக இருக்கும். என்றால் கடைசியில நாங்க சரீரம் விட்டு போறது மட்டும்தான். அந்த நேரத்துல வேற எதுவுமே இருக்காது. திருப்பி நாங்கள் வருவோம். அதற்கான பயிற்சி இதுவாகத்தான் இருக்கும். இன்னொரு கேள்வி இருக்குது, ஏன் மம்மா வந்து ஏன் மம்மா தீர்மானிக்கப்பட்டார்கள், வேற யாரும் இல்லை என்று. அப்ப இன்னொரு அது அவர்களுடைய பாகம் இல்லையா? அவர்கள்தான் ராதை. இந்த நேரத்துல நாடகத்துல நான் வந்து எனக்கான பாகத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நான் என்ன பாகத்தை உருவாக்குறேனோ அதுதான் தீர்மானிக்கப்படுது ஒவ்வொரு கல்பத்திலும். அதனால கடைசி கல்பத்தில அம்மா அந்த பாகத்தை நடித்தார்கள். அதனால ராதையாக, சரஸ்வதியாக, ஜெகதம்பாளாக, லக்ஷ்மியாக. அதனால நான் இப்ப 2வது சரஸ்வதியாக ஆகலாம். அம்மாவோட போட்டி போட தேவையில்லை. அது அவர்களுடைய பாகம். என்ன 8 லக்ஷ்மி 8 நாராயணன் இல்லையா? முதலாவது 2வது மம்மா பாபா, பின் ஆனால் 8 லக்ஷ்மி 8 நாராயணன் இருக்கு இல்லையா? அதனால நான் அதை உருவாக்கி கொள்ள முடியும். ஏன் பிரம்மா பாபாண்டு கேட்க முடியாது, ஏன் மம்மாண்டு கேட்க முடியாது, ஏன் தாதிஜி என்று கூட கேட்க முடியாது, ஏன் எப்படி அவர்கள் தாதிஜி ஆனார்கள் கேட்க முடியாது இல்லையா? ஜெயந்திபன், இன்னொரு கேள்வி அதோட முடிக்கலாம். எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது வந்து
அதாவது வந்து அந்த உயர்ந்த நிலைக்கும் நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். ஆனால் நான் இளம் பிராமணர்கள்ல எனக்கு கொஞ்சம் வயசுதான். ஆனால் எனக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் என்னில் ஆதிக்கம் எனக்கு வந்து என்ன ஆளுமை செய்யக்குள்ள எனக்கு அது கஷ்டமாக இருக்கு. ஜெயந்திமன் என்ன சொன்னான்னு சொன்னால், இது ஒரு குடும்பம் இல்லையா? தாய், தந்தை, அண்ணா, அக்கா, எல்லாமே ஒரு இயல்பாகவே ஒரு அந்த உயர்ந்த அந்த ஒரு கட்டுமானம் இருக்குது இல்லையா? நான் ஆக்ஸ்போர்ட்டுக்கு வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வாத்துக்கள் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு தாய், தந்தை, சின்ன சின்ன வாத்துக்கள் எல்லாமே நான் வரும் பொழுது பார்ப்பேன். எல்லாமே பார்க்கிறேன். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போய் கொண்டிருக்க. அப்ப அது ஒரு இயல்பானது இல்லையா? தாய், தந்தை முன்னுக்கு போவார்கள். அவர்கள்லாம் மேல இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாமே கீழே இருப்பார்கள். அதனால இங்க வந்து அப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த கட்டுமானம் வந்து அது வந்து ஒரு பதவி கிடையாது. அதனால நாங்கள் எல்லாருமே சமஸ்காரம் இருக்குது. அந்த சமஸ்காரம் தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த 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 நிலை இல்ல. ஆனால் யார் பொறுப்பாக இருக்கிறாரோ அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாடகம், பாபா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். நான் அதை கேள்வி கேட்க முடியாது. அவர்களுக்கு அனுபவம் இருக்கலாம் அல்லது அவர்கள் என்னை விட அவர்களுக்கு ஆனால் அதனாலதான் பாபா சொல்கிறார் அந்த தூர பார்வை மற்றது வந்து கிட்ட பார்வை. அதனால பாபா அவர்கள் என்ன அங்க ஏன் வச்சிருக்கிறார் அல்லது என்ன நடக்குது இல்லையா? அதை பற்றி என்னை நான் அதுல இருந்து என்ன நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்பது மட்டும்தான் அதுல இதாக இருக்க வேணும். அப்ப நான் என்னை சோதிச்சு பார்க்கணும். எனக்கு அகங்காரம் இருக்குதா? எனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? அதனால நான் என்னை சோதிக்க வேண்டியதான் இங்க முக்கியமானதாக இருக்குது. அதற்கு பிறகு நான் வந்து என்னை அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வேன். தேங்க்யூ ஜெயந்திபன். நல்லது. ஜெயந்திபன் இப்ப வந்து அதனால இதோட முடிக்கலாம். மாமாவுடைய மாதம். ஓம் சாந்தி. இனி எப்ப முறை ரிவிஷன் உங்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். என்ன சொன்னா ஜெயந்திபன் வேற இடங்களுக்கு பயணம் செய்ய இருக்கிறதுனால இதோட முடிக்கலாம். ஓம் சாந்தி. அடுத்த முறை ரிவிஷன் எப்ப உங்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். Sing to me, goddess, sing to me songs from the earth and the sky and the sea, stories and tales from your life so long. Teach me the songs that will keep me strong. All over the earth you are giving birth. All life is quickening, spring is awakening. Wrapped in your arms with such tenderness, bathed in the love of your sweet caress. You are the goddess that gives us all things, birds in the sky flying on the wing, flowers that bloom and trees that grow tall. You are the goddess that blesses us all. Lie-da-di-di-di-di-di-di-di. 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 Lie-da-di-di-di-di-di-di. Sing to me, goddess, sing to me songs from the earth and the sky and the sea, stories and tales from your life so long. Teach me the songs that will keep me strong. All over the earth you are giving birth. All life is quickening, spirit awakening, dancing in the moonlight or laughing in the sun, bathed in the bliss of your holy love.
da 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 da. Sing to me, goddess, sing to me songs from the earth and the sky and the sea, stories and tales from your life so long. Teach me the songs that will keep me strong. Teach me the songs that will keep me strong. Teach me the songs that will keep me strong.